கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை இன்னைக்கு விஜய் மாமல்லபுரத்தில் வச்சு சந்திச்சிருக்காரு. இது தொடர்பான நிறைய விவாதங்கள், நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது. செப்டம்பர் 30 ஒரு வீடியோ போட்டுறாரு. அவர் சம்மந்தமே இல்லாம பேசிட்டு முழுக்க முழுக்க அரசியல் தொனியில் அது போய்விட்டது. விஜய் இவ்வளவு மோசமா இருக்கார். விஜய் என்ன பேசுறாரு, அந்த வீடியோல என்ன பேசுறாரு, என்ன பேசியிருக்கணும், என்ன பேசுறாரு. டிஜிபி அலுவலகத்திற்கு ஒரு மெயிலாவும் நாங்கள் நினைச்சோம், ஒரு கடிதமாக அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒன்று வந்தோம். இந்த கடிதத்தில் அவங்க கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ், யாருமே என் பக்கத்தில் வந்துடக்கூடாது, ரிப்போர்ட்டர்ஸ் தப்பி தவறி கூட என் பக்கத்தில் வந்துடக்கூடாது போன்ற பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கடிதம் ஒன்றை எழுதினாங்க. டெல்லியில ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட் பண்ணாரு. அதே மாதிரி அருண்ராஜ் அவர்களும் ஒரு பிரஸ் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. அதுவும் 16 நாட்கள் நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம், அது வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம், அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா விஷயங்களையும் பேசுவோம், எல்லா உண்மைகளையும் பேசுவோம் சொல்லி சொன்னார். அதற்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா செய்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த கட்சிக்காரங்களே தலைவனை மறுபடியும் பனையூர் அரசியல் பண்ணாத, இது ரொம்ப கேவலமான அரசியல், பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட மக்களோட வீட்டுக்கு போய் தான் போய் பார்க்கணும், இது மாதிரி பண்ணாதுன்னு சொன்ன பிறகு ஒருவேளை புஷியானதை கழட்டி விட்டுருவாங்க சில பேர் சொல்ற மாதிரி. அதற்கான முயற்சிகள் நடந்தது. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லாரும் சேர்ந்து புஷியானது எப்படியாவது பொதுச்செயலர் பொறுப்புல இருந்து எடுத்துடலாம். விஜய் அவர்களே சிபிஐ மேல பதிவு விமர்சனம் வைக்கிறார். அந்த சிபிஐ தான் இன்னைக்கு போய் புஷியானந்த் போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நான் சந்திச்சா அந்த மக்கள் கருவுல தான் சந்திப்பேன் அடம் பிடிக்கிறார் விஜய். அதனால வேற வழி இல்லாமல் மகாபலிபுரத்தில் சந்திக்கிறார். மகாபலிபுரத்தில் எப்படி காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க உங்களுக்கு? இவரோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தையும் ஒரு ஈவெண்டா மாத்தணும், இந்த விஷயத்தை ஒரு பேசுபொருளாக மாற்றணும். இறந்து போன ஒரு குடும்பத்தை நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன், நீங்க மாமல்லபுரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவது வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை இன்னைக்கு விஜய் மாமல்லபுரத்தில் வச்சு சந்திச்சிருக்காரு. இது தொடர்பான நிறைய விவாதங்கள், நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருது. இது தொடர்பான உங்களுடைய பார்வை? இந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் அவர்களும் ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகமும் அந்த இடத்துல கிளம்பி வந்து விட்டார்கள். அவங்க செய்திருக்க வேண்டியது ஒண்ணு, அதுக்கு கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாம கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா ஒரு வேலை செஞ்சாங்க. எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் அந்த இடத்தில் நிற்பார், விஜயுடைய கட்சியான தாவேக நிர்வாகிகள் அந்த இடத்தில் நிற்பார்கள், பொதுச்செயலாளர் அந்த இடத்தில் நிற்பார், நின்று மக்களுக்கு ஏற்பட்ட அந்த துயருக்காக அவங்க மருத்துவமனைக்கு போவாங்க, மக்களோட துயர் துடைப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக நீங்க விஜய் அவர்கள் அந்த நிகழ்வு முடிந்த உடனேயே வேக வேகமாக திருச்சிக்கு வந்தார். திருச்சியில தன்னோட ஃபிளைட்டை படிச்சு சென்னைக்கு போயிட்டாரு. சென்னைக்கு போய் ஒரு ட்வீட், ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன், காயம்பட்டவர்கள் விரைவில் குணமட வேண்டும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாட்டை நடந்த சம்பவம் மாதிரி தனக்கும் இதற்கும் கொஞ்சம் கூட தொடர்பு இல்லாத மாதிரி ஒன்று எழுதினார். அதற்கு பிறகு இன்னும் சில மணி நேரங்கள் அடுத்த ஒரு ட்வீட் வந்துச்சு. அதுல கொஞ்சம் டீட்டெயிலா ட்வீட் வந்துச்சு. நான் தூரத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னாரு. உங்களை விரைவில் சந்திப்பேன் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் சில கருத்துலாம் கேட்கப்பட்டது. அதுல மக்கள் யாருமே, பாதிக்கப்பட்ட மக்கள், இன்னும் சொல்ல போனா இன்று இறந்த வீட்டிலிருந்து வந்த மக்கள் கூட யாருமே விஜய் மேல பெருசா யாரும் குற்றம் சொல்லவே இல்லை. விஜய் மேலே குற்றம் சொல்லல, அந்த இடத்துல தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல காவல்துறை மேலே குற்றம் சொல்லல. அவங்க பொதுவா சொன்னது, நாங்க அந்த சம்பவத்திற்கு அந்த இடத்திற்கு போயிருக்க கூடாது, நாங்க குழந்தை இழந்துட்டோம், அது ஒரு விபத்து, அது ஒரு பெருந்துயரம் அப்படிங்கிற அளவுல தான் மக்களே கடந்து போனாங்க. ஸோ இதற்கு பிறகாவது ஓகே, விஜயோ இல்ல கட்சியினரோ ஒட்டுமொத்தமாக கரூர் கிளம்பி வருவாங்க, மக்களுக்கான தேவையான உதவிகளை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு 3வது நாள் செப்டம்பர் 27 நிகழ்வு நடக்கு. செப்டம்பர் 30 ஒரு வீடியோ போட்டுறாரு. அந்த வீடியோல எல்லோரும் எதிர்பார்த்தது விஜய்க்கு சரி 3 நாள் கடுமையான சோகத்தில் இருந்திருப்பாரு. ஸோ மக்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்க போறாரு. மன்னிப்பு கேட்காட்டி கூட ஒரு வருத்தம் தெரிவிப்பார். வருத்தம் தெரிவிச்சு இந்த வீடியோ பேசுவாரு. எதனால இந்த சம்பவம் ஆணிச்சுன்னு சொல்லுவாரு. இல்ல ஒருவேளை சில பேர் அந்த 3 நாட்கள்ல அந்த கட்சிக்காரங்களே சொல்ற மாதிரி சதி கோட்பாடு ஏதாவது இருந்தது, ஆளுங்கட்சி வேணும்னு ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லுவார் அப்படின்னு பார்த்தால், அவர் சம்மந்தமே இல்லாம பேசிட்டு அதிலும் அரசியல் செய்தார். திமுகவிற்காக சவால் விட்டாரு. முதலமைச்சரை என்ன கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா,
முடிஞ்சா ரிவெஞ்ச் எடுத்து பாருங்க, இல்ல நான் வந்து இதை கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தொனியில் அது போய்விட்டது. அதை பார்த்த பிறகுதான் ஒரு 3 நாட்களாக விஜய் மேல கொஞ்சம் அனுதாபப்பட்ட, இல்ல விஜய்க்கு சரியா தெரியாம நடந்துருச்சுங்க, உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மக்கள் கூட விஜய் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கார், விஜய் என்ன பேசுறாரு, அந்த வீடியோல என்ன பேசுறாரு, என்ன பேசியிருக்கணும், என்ன பேசுறார், முதல்ல அந்த இடத்துல நிற்காததுக்கு காரணமாக அவர் மறுபடியும் அந்த மருத்துவமனைக்கோ இல்ல அவங்களோட வீடுகளுக்கோ போனா மீண்டும் ஒரு நெரிசல் வந்துரும், அதனால போனேன்னு சொல்லி சொன்னாரு. அதிலே கூட எங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா அவர் போனா கூட அந்த கட்சிக்காரர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க யாராவது வந்திருக்கணும். அவங்க கூட யாரும் வராம அவங்கள போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் தலைமறைவாகுறாங்க. ஏன் தலைமறைவாகுறாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது 3 நாட்கள் கழித்து போடுற வீடியோல கூட கொஞ்சம் கூட ஒரு குறைந்தபட்சமாக வருத்தம் தெரிவிக்க கூட விஜய் இல்லாமல் ஏதோ சம்மந்தமா பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஒரு பெரிய கோபம் தான் ஏற்பட்டது. மக்களுக்கே ஒரு பெரிய சங்கடம் தான் உருவானது. அவர் ஆதரித்து பேசிய மக்களுக்கு கூட சங்கடம் தான் உருவானுச்சு. சரி, அதற்கு பேச வீடியோ போட்டாரு, 3 நாட்கள் ஆயிடுச்சு. சரி, இனிமேலாவது விஜய் விரைவில் வருவாரு, கரூர் மக்கள் வந்து சந்திப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. தினம் தினம் வந்து இன்னைக்கு சந்திப்பார், நாளைக்கு சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது டிஜிபி அலுவலகத்திற்கு ஒரு மெயிலாவும் நாங்க நினைச்சோம், ஒரு கடிதமாக அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒன்று வந்தது. அந்த கடிதம் தான் உச்சபட்சம். இந்த கடிதத்துல அவங்க கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஜீரோ டாலரன்ஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க வந்து காவல்துறைக்குள்ள பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஒரு நாட்டுல இருந்து ஒரு அதிபர் வராரு, ஒரு நாட்டுல இருந்து ஒரு குடியரசுத் தலைவர் வராரு, அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உச்சபட்ச பாதுகாப்பு என்ன, ஜீரோ டாலரன்ஸ், யாரையும் பக்கத்துல போகக்கூடாது, ரிப்போர்ட்டர்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கணும் அப்படின்னு போன்ற விஷயங்கள். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, யாருமே என் பக்கத்துல வந்துடக்கூடாது, அந்த ரோடே வந்து கிட்டத்தட்ட ஊர்ல மக்களே யாரும் இருக்கக்கூடாது, எனக்கு ரோடு ஃபுல்லா ஃப்ரீ பண்ணி கொடுங்க, ரிப்போர்ட்டர்ஸ் தப்பி தவறி கூட என் பக்கத்துல வந்துடக்கூடாது போன்ற பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கடிதம் ஒன்றை எழுதினார். அது பயங்கரமான அது பேசு பொருளாக மாறியது. அதற்கு பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, இது வந்து காவல்துறை அதை மறுத்தாங்களா மறுக்கலையா, ஒருவேளை மறுத்திருந்தால் அதுக்கு அடுத்தபடியாக இவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகி அவருக்கான பெர்மிஷன் கேட்டாரா கேட்கலையா போன்ற எந்த விஷயங்களும் தெரியவில்லை. தொடர்ச்சியாக பேசும் பொழுது மட்டும் இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக யாருமே இது வரைக்கும் பேசவே இல்லை. அவங்க வந்து மீடியா பார்த்து பேசல, ட்வீட்டும் கூட அபிஷியலா இது வரைக்கும் நாங்க இதுதான் நடந்துச்சு, இதுதான் நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிறது அபிஷியல் வெர்ஷன் எங்கேயுமே வரல. அவர்களுக்காக பேசுகின்ற பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கின்றவர்கள் மட்டும் பல விஷயங்களை தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறாங்க. டெல்லியில ஆதவர்ஜுனா பிரஸ் மீட் பண்ணாரு. அதே மாதிரி அருண்ராஜ் அவர்களும் ஒரு பிரஸ் செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தினாரு. இல்ல அதாங்க, ஆதவர்ஜுனா எப்போ பேசினாருன்னா, இந்த 15வது அவர் வந்து ஒரு 15 நாள் எங்க இருந்தாருன்னு தெரியல. அவர் வந்த செய்தி என்பது அவர் இதுக்கு போறாரு, பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் ஒன்று நடக்குது, அந்த டோர்னமெண்ட்டுக்கு டெவலப்மெண்ட்க்கு போறான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு டெல்லிக்கு அவசரமா கிளம்பி வந்தார். எல்லாமே செய்திகள் தான். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சியோடு செயல்படுகிற விதமே கேட்டீங்கன்னா செய்திகள், தகவல்கள், இப்படி வந்து சோர்சஸ் சொன்னாங்க, இல்ல அங்கே பார்த்தாங்க இங்க பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தானே தவிர, அதை ஒரிஜினல் வெளிப்படையா பேசணும்னு கேட்டீங்கன்னா 15வது நாள் ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஏர்போர்ட்ல வந்து ஏன் சார் அமைதியா இருக்கீங்க, ஏதாவது பேசுங்கன்னு சொல்லும் பொழுது, அதை ஒரிஜினல் 16 நாட்கள் நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம், அது வரைக்கும் நாங்க பேச மாட்டோம், அதுக்கு பிறகு நாங்க எல்லா விஷயங்களையும் பேசுவோம், எல்லா உண்மைகளையும் பேசுவோம்னு சொல்லி சொன்னார். அதற்கு முன்னாடி அதை ஒரிஜினல் செய்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஒரு புரட்சி வெடிக்கும், எப்படி நேபாளில ஒரு புரட்சி வெடிக்குதோ, எங்க இளைஞர்கள் ஜென்சியோட புரட்சி எப்படி வெடிக்குதோ அதே மாதிரியான புரட்சி வெடிக்கணும் சொல்லி அது கொஞ்ச நேரத்தில் அந்த ட்வீட் டெலிட் பண்ணிட்டு அதுவும் போயிட்டார். அது எல்லாமே கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான முன்ஜாமீன் பெறுவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த கரூர் சம்பவத்திற்கு ஒட்டுமொத்தமாக 9 வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த 9 வழக்குல ஒரு வழக்கு எஸ்ஓபி சார்ந்த வழக்கு. இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும் பொழுது என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் தான் சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில்குமார் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். என்ன கட்சி இது, வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ், விஜய்க்கான லீடர்ஷிப் குவாலிட்டி எங்க, ஏன் ஒட்டுமொத்த கட்சியும் தலைமறைவாகிறாங்க போன்ற கடுமையான வார்த்தைகள் விமர்சனம் வச்சாரு. அதற்கு பிறகு அது உச்சநீதிமன்றம் போகும் பொழுது நீங்க வந்து ஒரு நீதிமன்றத்திற்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி வருதுன்னு கேள்விகள் எழுப்புறாங்க. யாருமே கேட்காத பொழுது ஒரு சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் டிரான்ஸ்பர் பண்ணாங்க. யாருமே கேட்காத போதுன்னு சொல்றதுக்கு எதற்காகனா, ஒரு 2 பேர் வந்து சிபிஐ அணுகுனாங்க பாதிக்கப்பட்ட தரப்புன்னு சொல்லி, அந்த 2 பேருமே காலையில் அந்த வழக்கு நடக்கும் பொழுது காலையில் வந்து காணொலி வாயிலாக தோன்றி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கே தெரியாமல் வழக்கு தொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் வித்தியாசமாக, ஏன்னா இவங்க கேட்டது எஸ்ஐடி தான். இன்னைக்கு வரைக்கும் தாவேக சொல்றது நாங்க சிபிஐ கேட்கவே இல்லைங்க, அவங்க மதுரையில கேட்டாங்க, சிபிஐ கேட்பேன்னு சொல்றாங்க. வேற யாரோ கேட்டாங்க, எங்களுக்கான வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் சொல்றாங்க. விஜய் அவர்களும் அன்னைக்கு தான் வந்து நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு ட்வீட்டோட போட்டிருந்தார். சோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக வெளிப்படையாக நடந்த நிகழ்வு, நீதி வெல்லும் ட்வீட் மட்டும்தான். அதை தாண்டி விஜய் அவர்கள் விரைவில் சந்திக்க போகின்றார், அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லிட்டே இருந்தாங்க. நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடியே நான் ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுக்கும் போது எனக்கு கிடைத்த செய்தி என்னவாக இருந்ததுன்னா, திரு ஜான் ஆரோக்கியசாமி வழக்கம் போல சார் இந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம கரூர் போயெல்லாம் சந்திக்க வேண்டாம், நம்ம மறுபடியும் பனையூருக்கே அடைச்சு சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு வந்தது. அது வந்து இன்னொரு வகையில உறுதிப்படுத்தப்பட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரபலமான தொலைக்காட்சி உடைய நியூஸ் ஸ்டார்ட்ல அதை போட்டு அதை சர்க்குலேட் பண்ணி விட்டாங்க. விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் பனையூர் சந்திக்க போறாரு. அது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. யார் விமர்சனம் பண்ணாங்கன்னா, எதிர்கட்சிகளோ இல்ல அரசியல் விமர்சகர்களோ இல்ல, சொந்த கட்சிக்காரங்களே தலைவனை மறுபடியும் பனையூர் அரசியல் பண்ணாத,
இது ரொம்ப கேவலமான அரசியல். பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களோட வீட்டுக்கு போய் தான் போய் பார்க்கணுமே தவிர, இது மாதிரி பண்ணாதுன்னு சொன்ன பிறகு, இல்ல அது ஃபேக் நியூஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது நடந்தது 15 நாட்களுக்கு முன்னாடி. அதற்கு பிறகு பல செய்திகள் ஓடிட்டு இருக்கு. சில யூடியூப் சேனல்ஸ்ல பேசுறவங்க, அவருக்கா பேசுறவங்கலாம் முயற்சி பண்றாங்க. நாமக்கலுக்கு முயற்சி பண்றாங்க. கரூர்ல முயற்சி பண்றாங்க. திருப்பூர்ல முயற்சி பண்றாங்க. காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க, கஷ்டம் இருக்கு. மண்டபம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல என்ன ஒரு சிக்கல்னா, என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இது எதுவுமே அபிஷியலா எங்கேயுமே நமக்கு பதிவாகவே இல்ல. சரி, காவல்துறையிட்ட நீ பர்மிஷன் வாங்குனீங்களா? கரூர் காவல்துறை நான் காவல் கண்காணிப்பாளர் போய் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. லெட்டர் வாங்கிய பிறகு காவல்துறை இல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்களா? நமக்கு தெரியாது. திருப்பூர்ல அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணாங்களா? இல்ல. நாமக்கல்ல முயற்சி பண்ணாங்களா? இல்ல. ஒரு ரிப்போர்ட்டர் எழுதுறார். கரூர்ல முயற்சி பண்ணாங்க. கரூர் கிடைக்கலங்கிற மண்டபம் வந்து காலைல கொடுக்குறேங்கிறாங்க. மத்தியானம் வந்து முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு ஒரு கதையை சொல்றாரு. நமக்கு உண்டான முதல் கேள்வி என்பது, எதற்காக முதலில் மண்டபத்தில் போய் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற முதல் கேள்வி. ஏன்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி போன வருடம் திருச்செந்தூர், தூத்துக்குடியில வந்து கடுமையான மழை பெய்யும் பொழுது அந்த மக்கள் வீட்டுக்கு போகாம ஒரு மண்டபத்துல வச்சு பார்த்தாருங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம். சரி, பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு ஊர்கள் இருந்து இருக்காங்க. ஒரு ஊரா போன கடுமையான கூட்டம் வரும். அதனால நான் வந்து இங்க நிலத்தடி உதவி பண்றேங்கிறது வரைக்கும் ஓடும். ஆனா இங்க நடந்தது ஒரு இறப்பு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குழந்தை இறந்து போயிருக்கிறது. ஒரு பையன் இறந்து போயிருச்சு. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ நலத்திட்ட உதவி கொடுக்குற மாதிரி அவங்க எல்லாம் மண்டபத்துக்கு கூப்பிடுறாங்கிறது போல தெரியல. மறுபடியும் இந்த கூட்டம் நெரிசல்ங்கிற கதை சொன்னா கூட நீங்க வந்து மண்டபம் கேட்டாங்களா, அதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டதா அப்படிங்கிறது இல்ல. அவரே என்ன எழுதுவார் கேட்டீங்கன்னா, கரூர் கேட்டாங்க, கரூர்ல கிடைக்கல. அதுக்கு பிறகு நாமக்கல் முயற்சி பண்ணாங்க. ஆனா விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நான் சந்திச்சா அந்த மக்களை கரூர்ல தான் சந்திப்பேன் அடம் பிடிக்கிறார் விஜய். அதனால வேற வழி இல்லாமல் மகாபலிபுரத்துல சந்திக்கிறார். இதை பாருங்க, எவ்வளவு முரண்கள் இருக்கு. இந்த கதைகள் பேசுறவங்க எவ்வளவு முரண்கள் இருக்கு. மகாபலிபுரம் கரூருக்குள்ள இருக்கா? சந்திச்சா கரூர்ல சந்திப்பேன் விஜய் அடம் பிடிச்சாரா? அதனால மகாபலிபுரத்துல சந்திக்கிறாங்களாம். இன்னொன்னு, காவல்துறை வந்து மகாபலிபுரத்துல கரூர் சந்திக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க, நாமக்கல் சந்திக்கணும்னு சொல்லிட்டாங்க. உங்க கதைகளுக்கே வருவோம். மகாபலிபுரத்துல எப்படி காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க உங்களுக்கு? அங்க வந்து காவல் ரெஸ்ட்ரிக்ஷன் போலீஸ் சார் இங்க வந்தீங்கன்னா மறுபடியும் கிளம்பி ஆகும் சார், மறுபடியும் பெரிய கூட்டம் வரும் சார், கூட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்தல போலீஸ் போர்ஸ் இல்ல சார், அதனால நீங்க சந்திக்க கூட யாரும் சொன்னாங்களா? இல்ல 5 பஸ் போகும்போது பயங்கரமா கூட்டம் வந்தது சார், அதெல்லாம் காவல்துறை தடுக்கவே இல்லையா? அப்போ இவரோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதையும் ஒரு ஈவெண்டா மாத்தணும். இந்த விஷயத்தை ஒரு பேசுபொருளாக மாற்றணும். இந்த விஷயத்தை வச்சு எல்லாரும் பேசணும். இது வந்து ஒரு பிரபலமான செய்தியாக மாறுது. இப்ப கூட உள்ள இப்ப வரும்போது பார்க்கிறேன், விஜய் எல்லோர் காலையிலும் விழுந்து அழுதார். இது எங்க இருந்த செய்திகள் வருது? இன்னைக்கு வரைக்கும் இந்த ஈவெண்ட் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய ட்விட்டர் பேஜ்லயோ இல்ல பேஸ்புக் பேஜ்லயோ இல்ல அபிஷியலா யாராவது பேட்டி கொடுத்தாங்களா? யாருமே பேட்டி கொடுக்கலாம். சொல்ல போனா மீடியா தான் மறுபடியும் போய் அந்த வாசல்ல நிக்கிறாங்க, பஸ் கிளம்பிருச்சுங்கிறாங்க, விஜய் வெளியே வந்துட்டாருங்கிறாங்க, எல்லா கதைகளும் சொல்றாங்க. அதே மீடியாவுக்கு செய்திகள் கசிவிடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. காலையிலிருந்து விஜய் அவங்களோட கல்வி செலவை ஏற்று விட்டார், விஜய் அவங்களோட மருத்துவ செலவை ஏற்று விட்டார், காலம் முழுக்க நான் உங்களுக்கு மகனாக இருப்பேன் என்று உறுதி கூறிவிட்டார், விஜய் காலையில் இருந்து கதறினார். என்ன கதைகள் இதெல்லாம்? இந்த கதைகளைத்தான் மறுபடியும் பிளான் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த கதைகளுக்கு இந்த மக்கள் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற விஷயங்களை தொடக்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. முதல்ல அடிப்படையில இந்த உலக வரலாற்றுல யாராவது பாதிக்கப்பட்ட, இன்னும் சொல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் கூட சொல்லக்கூடாது, இறந்து போன ஒரு குடும்பத்தை நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன், நீங்க மாமல்லபுரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவது இந்த உலக வரலாற்று நடக்காத ஒரு பெருந்தீரம். ஒரு அரசியல் கட்சியாக இருந்து கூட, ஒரு நடிகரா நீங்க ஒரு அரசியல் கட்சி நடிகர் மனிதனாக இருந்து கூட அதை நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதம் நியாயப்படுத்த முடியாத ஒன்று. அது எப்படி ஒரு நியாயப்படுத்துறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கரெக்டா இந்த சம்பவம் வந்து, இந்த நிகழ்வு, இந்த கரூர் சம்பவம் நடந்ததுலேருந்து ஒரு 30வது நாள் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு க்ளோஸ் டு ரூம் ஒரு சந்திப்பு இது நிகழ்வு. இதுக்கு வந்து போலீஸ் அனுமதி கேட்டிருக்கணுமா அப்படின்லாம் பார்க்க நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, இது வந்து ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு, இதுக்கு அப்படியான விஷயங்கள் தேவையில்லை, நாங்க அவங்கள பாதுகாப்பா கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு ரூம்ல அவங்களை வந்து தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்து விஜய் போய் அவங்களை ஒருத்தரா சந்திச்சுட்டு வர போறாரு, இதுதான் வந்து ஆர்கனைஸ்டு மீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், அதான் நான் கேட்கிறேன். நீங்க கரூர்லயோ இல்ல நாமக்கல்லையோ அவங்க சொன்னாங்க மண்டபம் கேட்டோம், காலையில் மண்டபத்தை அனுமதி கொடுத்தவங்க சாயந்தரம் முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க, அங்க காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அது ஒரு பிரைவேட் ஈவெண்ட் தானே, நீங்க அங்க பப்ளிக் பிளேஸ சந்திக்கல. கரூர்ல மறுபடியும் வேலுச்சாமிபுரத்துக்கு வாங்க, இல்ல அண்ணா சிலைக்கு வாங்க நீ மக்களை சொல்லல. இல்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்துக்கு வாங்க, ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அப்படியே நம்ம அந்த மக்களை பார்த்து நம்ம நிவாரணம் கொடுக்கணும்னு அவர் சொல்லல. அது ஒரு பிரைவேட் ஈவெண்ட் தான். அதுக்கு எனக்கு நீங்க போலீஸ் பெர்மிஷன் முதல்ல கேட்டாரு. இதே லாஜிக் தான் நான் கேட்கிறேன். அப்ப இதுக்கு வந்து போலீஸ் பெர்மிஷன் தேவையில்லைன்னா அதுக்கும் போலீஸ் பெர்மிஷன் தேவையில்லை. என்ன வித்தியாசம் வருது? விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும், அந்த இடத்துல கரூருக்கு போய் சந்திப்பதுதான் சரியாக இருக்கும், முறையாக இருக்குங்கிறதா எல்லாருடைய பார்வையும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்தில் நான் சந்திக்க மாட்டேன், வேற ஒரு இடத்தில் சந்திப்பேன், மகாபலிபுரம் கிளம்பி வாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, நான் வரமாட்டேன், நீங்க வாங்க. சரி, இது இந்த அரசியலை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இந்த அரசியல் கூட விட்டுருங்களேன், ஒரு மனிதாபிமானத்துக்கு யாராவது செய்வாங்களா? இல்ல மறுபடியும் கூட்டம் வந்துடும். நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன், கூட்டம் வந்துடும், நாளைக்கு நீங்க தேர்தலை சந்திக்க போறீங்களா இல்லையா? 234 தொகுதிகளுக்கும் நீங்க பிரச்சாரத்திற்கு போக போறீங்களா? இல்ல
எல்லாரையும் வந்து நான் மகாபலிபுரம் ரெசார்ட்ல இருக்கேன், இல்ல பனையூர் வீட்ல இருக்கேன், இல்ல நீலாந்தரை வீட்ல இருக்கேன். ஒவ்வொரு தொகுதியா எனக்கு கிளம்பி வாங்க. இன்னைக்கு வந்து புதுக்கோட்டை தொகுதி கிளம்பி வாங்க. இன்னைக்கு திருச்சி தொகுதி கிளம்பி வாங்க. இன்னைக்கு மதுரையில இருந்து தொகுதி கிளம்பி வாங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நான் உங்கள்ட்ட ஓட்டு சேகரிப்பேன். நீங்க எனக்கு ஓட்டு போட்டு போடுறான்னு சொல்லி சொல்லுவாராம். இல்ல அன்னைக்கு ஏதாவது சதி கோட்பாடு சொல்லுவாரா? இல்ல பாருங்க நான் போலான்னு நினைச்ச எலெக்ஷன் கமிஷன் எனக்கு எதிரான எல்லாம் சதியும் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லுவீங்களா? இந்த பாதிக்கப்பட்ட மக்களே அதை பத்தி பெருசா வந்து கேர் பண்ணல. அவங்களே கிளம்பி வந்திருக்காங்கல்ல. சரி, அவரு இப்போ தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டம் தொடர்பான அந்த நிகழ்வுலையுமே விஜய் அவர்களை இவங்க தான் வந்து சந்திச்சு பார்த்து பேசினாங்க பனையூர்ல. அதே போன்று இவங்களை அவர் கூப்பிட்டிருக்காரு, மதிச்சு வராங்க. இவருக்கு வந்து அவங்களுக்கு நிவாரண தொகையும் கொடுத்திருக்காரு, உதவித்தொகை கொடுத்திருக்காரு. அந்த மக்களுடைய அந்த குடும்பங்களை வந்து தத்தெடுத்துக்கிட்டதா தான் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வு அவங்களே சொல்லாத போது மற்றவர்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆ. ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க சார். நீங்க வந்து அந்த மக்கள் இன்னும் சொல்லப்போனா 27ஆம் தேதி 27 நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மக்கள் வந்து விஜய் மேல ஏதோ தவறும் இல்லை, அரசாங்கத்தின் மேல தவறு இல்லை, நாங்க போயிருக்க கூடாது, ஒரு விபத்து அப்படிங்கிறதான் கடந்து போறாங்க. தொடர்ச்சியாக பல பேர் பேட்டி கொடுக்குறாங்க. விஜய் மேல அவங்க என்னைக்குமே குறை சொல்லல. அதுக்கு பிறகு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண அந்த 20 லட்சம் ரூபாயும் கிடைத்து விட்டது. நீங்க வந்து இப்போ அதுக்கு முன்னாடி அருண்ராஜ் போனாரு. நீங்க அருண்ராஜ் போய் வீடியோ கால் பேச வச்சாரு. அவர் என்ன எக்ஸாக்டா பேசினாங்க, இப்ப எப்படி இன்னைக்கு எல்லாம் மர்மமா இருக்கோ அதே மாதிரி என்ன பேசப்பட்டதுன்னு தெரியாது. யாரும் வீடியோ எடுக்காதீங்க, போட்டோ எடுக்காதீங்கன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. பட் அவங்களே வந்து வீடியோ எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க. அதுல ஒரு பேக்ரவுண்ட் சாங் வச்சு அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அந்த வேலைக்கும் நடந்தது. சோ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து 20 லட்சம் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு கரூர் நிர்வாகியும் வீடு வீடா போய் கூப்பிடுறாங்க. நான் பார்க்கும்பொழுது பல மாவட்டத்தில் அங்கே போறாங்க. என்ன போய் பேசுவாங்க? ஆப்வியஸா அம்மா உங்களுக்கு தான் தளபதி 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு, உங்களை கிளம்பி வர சொல்றாரு, உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? இல்லங்க முடியாதுங்க, நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நீங்களே சொல்ற மாதிரி உங்க குடும்பத்தை தத்தெடுக்க போறாரு, உங்களுக்கான உதவிகளை செய்ய போறாரு, என்னென்னமோ கதைகள். இதெல்லாம் நடக்குமா நடக்காதங்கிறதெல்லாம் வேற. உங்களுக்கு பண உதவி செஞ்சிருக்காரு. இன்னொன்னு, இந்த மக்கள் எல்லாருமே நீங்க வந்து அவங்களுடைய பொருளாதார நிலைமை பார்த்திருப்பீங்க. பல பேர் பல சேனல்ஸ் போய் திமுக சார்ந்த சேனல்ஸ், நாம் தமிழர் சேர்ந்த சேனல்ஸ், மற்றவங்க எவ்வளவு பேர் பேட்டி எடுத்தாங்க. அவங்களோட ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நிலை நமக்கு பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறாங்க, வறுமை நிலையில இருக்காங்க. இந்த வறுமை நிலையில இருக்கிற மக்களுக்கு 20 லட்சம் ரூபாய்ங்கிறது பெரிய தொகை தான். நான் உண்மையில சில இந்த இடத்துல மக்களை நான் புற சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பிற்கு பிறகு அதை கொடுத்தவர் உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னா அவங்க போகத்தான் செய்வாங்க. ஒரு 7 குடும்பம் போகணும்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனா மற்றவர்கள் வாங்க, ஆமாங்க விஜய் கூப்பிட்டுருக்காரா, வாங்க போலாம்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்கள் நீங்க 40 குடும்பங்கள் இல்ல அதை தாண்டி வந்து காயமுற்ற குடும்பங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப சுத்தி பாக்குறாங்க இல்லையா, இந்த குடும்பங்களை தாண்டி சுத்தி பார்க்கிறாங்க இல்லையா. இன்னும் சொல்ல போனா விஜயோட ஓட்டர்ஸா கன்வெர்ட் ஆகலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா. விஜய்க்கு தாங்க வாக்களிக்கணும், விஜய் ஒரு பெரிய லீடரா உருவாகுறாருங்க, விஜய் வந்து ஒரு தலைவராக நாங்க பார்க்கணும், அரசியல் தலைவராக பார்க்கணும் சொல்றவங்க மத்தியில இன்னைக்கு உருவாகிற கேள்வி அது. சொந்த கட்சிக்காரங்க மத்தியில உருவாகிற கேள்வி என்னன்னா, நீ பண்ற இந்த பனையூர் அரசியல் எப்படி விட்டு ஒழிக்க போற? மறுபடியும் களத்திற்கு போக ஏன் இவ்வளவு தயக்கம் வருது? ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம் வருது? எல்லாவற்றிலும் நீங்க மையமான ஒரு விஷயம் இருக்குது, யாரும் தொடாத விஷயம் கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக விஜயுடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. விஜய் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நீங்க கரூர்ல அந்த ஸ்டாம்பேட் நடந்த உடனே அவசரமாக அவரை ஏற்றி நீங்க பிளைட் ஏறி சார் நீங்க போய் சேஃப் ஆயிடுங்க சார் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்ல மறுபடியும் நீங்க வந்துடாதீங்க சார், வேற சிக்கல்கள் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும் சொல்வதாக இருக்கட்டும், பொதுமக்களை கூட இங்க பாதிக்கப்பட்ட மக்களை கூட இங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் மையமான விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, விஜயோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு ப்ரையாரிட்டி. விஜய் வந்து ஒரு தடவை இந்த பிளைட்ல வந்துட்டு போறதுக்கு அவர் ஒரு ஒன் டேக்கு செலவு பண்ற செலவுங்கிறது 28,65,000 ரூபாய் அந்த கம்பெனி கொடுத்திருக்கிற பில். சோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் தன்னுடைய பாதுகாப்புக்கு மட்டும் வந்துட்டு போறப்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்காரு அவர். அப்படிப்பட்ட விஜய் மறுபடியும் கரூருக்கு வந்து சின்ன கல்லுமுள்ளு ஏற்பட்டா கூட அது அவருக்கு ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை ஏற்பட்டும் அப்படிங்கறதா இவங்க கவனம் செலுத்துறாங்க. என்னைக்குமே விஜய் தான் முக்கியமே தவிர மக்கள் முக்கியம் இல்லை அப்படிங்கறத அவங்க மறுபடியும் முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உண்மையிலே கேட்கிறேன், நீங்க வந்து விஜய் வந்து அவ்வளவு பேர் இங்க வரப்போற துக்க நிகழ்வு, அவ்வளவு பேர் தள்ளுமொழி ஏற்படும் ஒவ்வொரு வீட்டுக்கா. இன்னொன்னு சொல்றேன், நீங்க ஸ்டோலின் உங்க வீட்டுக்கு விஜய் போனாரா இல்லையா? அரசியல் தலைவர் 6 பேர் ஸ்டோலின் வீட்டுக்கு நைட்டோட நைட்டா தான் போனார். அனிதா வீட்டுக்கு போனாரா இல்லையா? போனார். நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நீங்க கட்சி பட்டிட்டு போனாரா இல்லையா? போனார். கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்க வந்து பரங்கிமலையில ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு மிலிட்டரி ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் சீஃப் கெஸ்டா போனார். யாருக்குமே தெரியாது. நீங்க வந்து விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு இன்னைக்கு அந்த மாநாடு நடந்துச்சு. விஜய் வந்து அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நாள் சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு வந்துட்டார். யாருக்குமே தெரியாது. கள்ளக்குறிச்சிக்கு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்க யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்றேன், கீர்த்தி சுரேஷ் அவங்க வீட்டுக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கோ இல்ல மற்ற இடங்களுக்கோ போகும்போது யாருக்குமே தெரியாது. ஏன் அது தெரியாது? ஏன்னா விஜய் அவங்க சோர்சஸ் அதை லீக் பண்ண விரும்பல.
சில இடங்களுக்கு நான் போறதை லீக் பண்ண விரும்பல, சில இடங்களுக்கு நான் போறதை லீக் பண்ணி அதை பெரிய செய்தியாக மாற்றணும்னு சொல்லிட்டு விஜயும் அவர் சுற்றி இருப்பவரும் தொடர்ச்சியா வேலை செய்யறாங்க. விஜய் கரூருக்கும் முதல் பெரியார் திடலுக்கு எப்படி சார் போனாரு? பெரியார் திடலுக்கு போய் உள்ள நுழைற வரைக்கும் விஜய் போறான்னு யாருக்குமே தெரியாது, ஒரு சில பத்திரிகையாளர்களை தவிர. நீங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை வச்சார், ஒரு ஒரு ஏரியால போய் பாலவாக்கத்துல இங்க போய் மாலை வச்சார், யாருக்குமே தெரியாது. அப்ப செய்யணும்னு நினைச்சா விஜயால் நிச்சயமாக செய்ய முடியும். இரவோடு இரவாக கரூருக்கு சென்ற இந்த மக்களை, பொதுமக்களை பார்க்க முடியும் என்றால் பார்க்க முடியும். ஆனால் இதை ஒரு ஈவெண்ட் ஆக்கணும் சார், நம்ம இதை ஒரு பேசு பொருள் ஆக்கணும் சார். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்க, நீங்க கதறி அழுதீங்க, மக்களுக்காக நீங்க நிக்கேன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கறத ஈவெண்ட் ஆக்கணும். அது ஒரு பெரிய விளம்பரமா மாத்தணுங்கிறதுக்காக அதை நேரடியாக நாங்க சொல்லப்படுது சார். சார் இதெல்லாம் ஜானோட ஸ்ட்ராட்டஜிங்க, நான் உள்ள இருந்திருக்கேன், ஜான் இப்படிதான் பண்ணுவார் பிரதர். நம்ம எதிரே பேசக்கூடாது பிரதர். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியா, தமிழக வெற்றிக் கழகத்தோட செய்தித்தலைவா நீங்க இதை பேசுனீங்கன்னா அது வந்து அபிஷியலா மாறலாம். அப்படி பண்ணவே கூடாது பிரதர். அட்லீஸ்ட் ஆட்களை நான் வச்சிருக்கேன், அவங்களோட மூலியமா பேசுவேன். அதான் இன்னைக்கு நடக்குது. லீக் பண்றதுன்னு ஆட்கள் வச்சிருக்கேன் பிரதர். ஓப்பனா சொன்னார் என்ன, அதான் இன்னைக்கு பண்ணி விடுறாரு. அப்படின்னா இப்போ விஜய் மனசுடைஞ்சு போய் பேசினாரு, அழுதாரு, இப்படிலாம் நிறைய செய்திகள் இன்னைக்கு காலையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து தாவேகாவினரால், ஜான் ஆரோக்கியசாமியால் கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தின்றீங்களா? எல்லாமே அப்படிதான் சார். இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த வேலையை தான் சார் பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், நீங்க வந்து பர்மிஷன் வாங்கணும், ஓகே, பர்மிஷன் டினை பண்ணாங்க, எங்க லெட்டர் காமிங்க, சிம்பிளா கேட்கிறோம். டினை பண்ணாங்களா? ஏன் டினை பண்ணி கோர்ட்டுக்கு போல, டினை பண்ண லெட்டர் காமிங்க, கோர்ட்டுக்கு ஏன் போல? நீங்க இந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலே இருக்காது. ஏன்னா நான் எங்கேயும் பர்மிஷன் கேட்கவே இல்லை. நான் சொல்றேன், 15 நாட்களுக்கு முன்னாடியே ஜான் ஆரோக்கியசாமி முடிவு பண்ணிட்டார், நம்ம சென்னையில தான் பார்க்க போறோம். அது பனையூர் இருந்தது, பனையூர் முன்னாடிப்பா அவன் மாவட்ட மாத்தியம், அது ஒன்றுதான் மாறியது தவிர ஒட்டுமொத்த முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். இது அப்படிதான். அதுக்கு எப்படி கவர் பண்றது? கவர் பண்றது ஆட்கள் வச்சிருக்கேன். சில பேர் பேசுவாங்க, விஜய் கலரி அழுதார், விஜய் தூங்காமல் இருக்கிறார், விஜய் சாப்பிடாமல் இருக்கிறார், விஜய் வந்து 30 நாட்களாக முடங்கி கிடக்கிறார், அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இந்த கதைகளை நான் பிளான் பண்ணிக்கிறேன் சார். சார் 3 நாள்ல வந்து எல்லாரும் சொன்னாங்க கதறி விஜய் அழுதுட்டு இருக்காரு, விஜய் சாப்பிடல. 3 நாளுக்கு பிறகு அவர் வந்து எந்த மாதிரி செட்டப்ல வந்தாருன்னு பார்த்தோம். ஓப்பன் மைக்ல போனவா ரொம்ப சோகமா இருக்கும்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா அதுக்கு சில குரூப்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து ஆன்லைன்ல எழுதுறதுக்கு அவங்க பாவம், அந்த ஒண்ணுமே தெரியாத பசங்களை வச்சு அது எழுதுறதுக்கான வேலைகளை பாக்குறாங்க. பேசுறதுக்கு நம்ம பத்திரிகையாளர் உருவாக்கி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு சில ஆட்கள் இருக்காங்க. அவங்கள வச்சு ஒட்டுமொத்தமாக இந்த ஈவெண்ட்டை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா தாவேக சார்பாக அதிகாரப்பூர்வமாக யாரும் பேசவே கூடாது, ஏன்னா பேசினா அது வந்து அபிஷியல் ஆயிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஒண்ணு இன்னைக்கு விவாதங்கள் எடுப்பாங்க, அந்த விவாதங்களுக்கு யாராவது தமிழக வெற்றிகள் நிர்வாகி போக மாட்டாங்க. இந்த யூடியூப் சேனல்ல போய் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு அவரோட பதில்களே கிடையாது. ஆனா இப்ப நீங்க ஒரு ஆதரவாளர்னு சொல்லி வரவிட்டா ஒரு சில கேள்விகள் எங்களுக்கு தெரியாதுங்க, நான் வந்து அதெல்லாம் வந்து அந்த கட்சிக்காரர்கள் கேட்டுக்கங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்லுவேன், அவர் வந்து கூச்சப்படாம போய் வச்சுட்டு போயிடுவார். இதுதான் ஆரம்ப காலத்துல இந்த கட்சியில் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு இந்த கதைகள்லாம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் ஈவென்ட் சொல்லுவாங்க, அப்புறம் போட்டோ வரும். கொஞ்சம் வந்து சில பேரை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி போட்டோ போடுவாரு, அவங்களுக்கு நிவாரண உதவி கொடுத்த மாதிரி போட்டோ போடுவாரு, நான் அவங்கள்ட்ட பேசுற மாதிரி போட்டோ போடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதை முடிஞ்சா பாடலா மாற்றுவாங்க, சோ கீதங்கள் வாசிப்பாங்க. இது மூலியமாக மக்கள் மத்தியில இதை கொண்டு போய் சேர்த்தனால போதும், விஜய் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு, எவ்வளவு வருத்தத்தோட இருக்காரு, அந்த மக்களை பேச வைப்பாங்க. இது நடந்துச்சு. 20 லட்சம் கொடுத்த பிறகு அந்த மக்களை பேச வைத்தார்களா இல்லையா? வந்தா இவ்வளவு ஸ்கிரிப்ட் இங்க சொல்லிட்டு அவசியம், சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்களே, நீ அம்மா என்ன பேசுமா, நீ பேசுங்கம்மா, விஜய் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு பாருங்கம்மா அப்படிங்கும் போது அவங்க மக்கள் அதீதமா பேசாருமா, அவர் தானே சிஎம் ஆகணும், அவர் பாருங்க என் பையனே அதுக்காக செத்து போனா, என் பையன் தாங்க அவர் சிஎம் ஆகணுங்க. இதே மாதிரியான கதைகளை இந்த குடும்பங்களை பேச வைப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே நடக்கும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் என்னன்னா ஒரு பசி இருக்கு, அது தீர்த்துக்கிறதுக்கு ஜான் மாதிரி நாட்கள் தூக்கின்ற செய்திகளை அவர் எடுத்துக்கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதை ஒரு சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த வேலை தொடர்ச்சி நடந்து கொண்டேதான் இருக்கு. சோ விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இப்போ இந்த கரூர் மக்களை சந்திக்கல அப்படின்ற ஒரு பேசு பொருளாவே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு, சந்திச்சிட்டாரு. அது க்ளோஸ்டு நிகழ்வோ இல்ல வந்து ஓப்பன்ல போய் சந்திச்சாரோ ஏதோ ஒண்ணு சந்திச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவருடைய மூவ் என்னவா இருக்கும் சார்? ஒண்ணு இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே புஷி ஆனந்தவர்கள் தான். நீங்க வந்து பிளான் போட்டு கொடுக்கறது ஜான் ஆரோக்கியசாமி இருக்கலாம். ஒவ்வொரு ஊர்லயும் என்ன பேசணும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறது ஜான் ஆரோக்கியசாமி, சில பேருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணி அதை எழுதி கொடுக்குறாரு, அதெல்லாம் நடந்தது. ஆனா ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த 2 வாரத்துல தென் சென்னையில ஒரு ஈவெண்ட் பிளான் பண்றாங்கன்னா, தென் சென்னையில இருக்கிற மாவட்ட செயலரை பிடிச்சு இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் பிளான் பண்றது, காவல்துறை பர்மிஷன் வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களும் செய்வது புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் இந்த 15 நாட்கள் தலைமுறை வாழ்க்கையில கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். அவர் விஜய்கிட்ட சொன்ன விஷயம் என்பது, இனிமேல் பரப்புரை கூட்டங்களை நான் பிளான் பண்ற மாதிரி இல்ல, நான் கூட்டிட்டு போறேன், பிளான் பண்ணிக்கங்க, நான் கூட்டிட்டு போற மாதிரி கிடையாது, நான் பண்ண மாட்டேன். ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில இதுக்கு பிளான் போட்டு கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமியோட பேர் வெளியே வரல, இதை நடத்துற ஆதவ ஒரிஜினோட பேர் வெளியே வரல, இத மேல நின்று பேசுற விஜயோட பேர் வெளியே வரல. மாட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மாவட்ட செயலர் மதியழகன், பொதுச் செயலருக்கு புஷி ஆனந்த், துறை பொதுச்செயலருக்கு சிடி நிர்மல்குமார்.
இன்னும் சொல்லப்போனா மதியழகன் செய்த என்ன பொறுத்த வரைக்கும் மதியழகன் செய்த உச்சபட்ச தவறுங்கிறது அந்த கட்சியில மாவட்டத்தில் இருக்கிறது மட்டும்தான். அவர் என்ன பண்ணாரு, கையெழுத்து போட்டு பர்மிஷன் வாங்கினார். அதை தாண்டி ஒரு மாவட்ட செயலருக்கு அங்கீகாரமாக ஏதாவது அவர் கொடுக்கப்படுகிறதா? மற்ற கட்சிகள் போட விஜய் வந்து இவர் தான் எங்க மாவட்ட செயலர் அறிமுகப்படுத்துறாரா? கிடையாது. அட்லீஸ்ட் அவர் பேராது உச்சரிக்கிறாரா? கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, புசியானந்த் சொல்றாருங்கிறதுக்காக போய் கையெழுத்து போட்டு கொடுத்தார். நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டம் யோசிப்பாங்க, இது நம்ம செய்யணுமா, நம்ம செஞ்சா நம்ம தான் உள்ள போற மாதிரி இருக்கும். அதனால புசியானந்தர்களே இது தயாராக இல்லை. அதனால அவர் சொன்னது, பரப்புரை கூட்டங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இந்த பரப்புரை கூட்டங்கள் நம்ம தொடர வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் வரைக்கும் நீங்க பேசாம ஜான்ட்ட கூப்பிட்டு நீங்க அறிக்கைகள் வாங்கிட்டு இருங்க. பழையபடி நீங்க வந்து பிரஸ் ரிலீசஸா நீங்க என்ன ட்விட்டர்ல போட்டிருக்கீங்க அந்த வேலையை மட்டும் பண்ணுங்க. பரப்புரை கூட்டங்களுக்கு போறதுன்னு தயாராக இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு சிபிஐ சமன் பண்ணிருக்காங்க. நாளைக்கு புசி ஆனந்த் போகணும், சீட்டார் நிர்மல்குமார் போகணும், மதியழகன் போகணும். நாளைக்கு ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது மறுபடியும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு பேசலாம். இன்னும் சில மாவட்ட செயலர்கள் அழைத்து பேசலாம். ஏன்னா எஸ்ஐடி வந்து சேலம் மாவட்ட செயலர் வரைக்கும் பேசிட்டாங்க. அருணாதேசினாலையும் சில பேர் சமன் பண்ணாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சுதான் அவங்க பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக மறுபடியும் புசி ஆனந்தும் மற்றவர்களும் அவங்க வந்து அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஏன்னா மந்த்லி கோர்ட்டுக்கு எஸ்ஐடிக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த வழக்கை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்ட வழக்கு அவசியம் இருக்கிறது. அப்ப புசி ஆனந்த் முழுக்க எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த வழக்கிலிருந்து இருந்து நான் வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்ய, அதுக்கு லீகலா என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை மட்டும் பாருங்க. அதுலதான் அவரோட ஒட்டுமொத்த ப்ரையாரிட்டியும் இருக்கும். புசி ஆனந்த் இதுல இருந்து பண்ண மாட்டேன், இதுல இருந்து வந்துருவார். ஒருவேளை புசி ஆனந்தை கழட்டி விட்டுருவாங்க சில பேர் சொல்ற மாதிரி. அதற்கான முயற்சிகள் நடந்தது. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதோ அர்ஜுனா, சீட்டார் நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லாரும் சேர்ந்து புசி ஆனந்த் எப்படியாவது பொதுச்செயலர் பொறுப்புல இருந்து எடுத்துடலாம், நம்ம வேறொரு பொதுச்செயலரில் அருண்ராஜையோ மற்றவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அது என்றுமே நடக்காது. ஏன்னா விஜய் அவ்வளவு எளிதாக புசி ஆனந்த் வெளியே அனுப்பிச்சிட மாட்டார். அவருக்கு தெரியும், இவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது, விஜய்க்கு தெரியும். ஏன்னா புசி ஆனந்த் இல்லாட்டி எந்த மாவட்டத்திலையும் வேலை நடக்காது. அந்த மாவட்ட செயலர்களுக்கு டைரக்டா விஜய் கூட கான்டாக்ட் இருக்கா? கிடையவே கிடையாது. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க, அவ்வளவு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க. அதுல இருக்க அந்த 114 மாவட்ட செயலர்கள் எல்லாருடைய பேரையும் கூட விஜய் சேவ் பண்ணது கிடையாது. சோ இதுக்கு தெரிஞ்ச காரைக்குடி மாவட்ட செயலர் இல்ல வந்து வேற ஒரு ஊர் மாவட்ட செயலர் சில பேரை தெரியும். ஒரு மாவட்ட செயலர் கூப்பிடுறா கூட விஜய் யார் கூப்பிடுறது எந்த நம்பர் கூட தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது விஜயால் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுங்க யாரை கூப்பிட்டு சொன்னா அது நடக்காது. அது புசி ஆனந்த் சொன்னால்தான் நடக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த பரப்புரை கூட்டங்களை விஜய் தொடர்பா நவம்பர் தொடர்பா நடக்காது. அவர் 4 ஹெலிகாப்டர் புக் பண்ணிட்டாரு, அந்த கட்சியோட மறுத்துறாங்க, இல்ல நாங்க ஃபேக் நியூஸ்ங்க, 4 ஹெலிகாப்டர் நாங்க ஜெயலலிதா அவர்கள் பாணியில் அரசியல் செய்ய போகிறார், அதுவும் நடக்காது. விஜய் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் வீட்டில் முடங்கிதான் இருப்பார். சில பத்திரிகை அறிக்கைகள் மட்டும் வெளிவந்து கொண்டிருக்கும். தேர்தல் அறிவிப்பு வரைக்கும் பேசாம இருப்போம். ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணி பேசாம இருப்பாங்க. மிஞ்சி போன என்ன நடக்கும்னா அது கூட்டணிக்கான சில முயற்சிகளை இப்ப பாஜக எடுக்கலாம், அதிமுக எடுக்கலாம், அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அதற்கான விவாதங்களாக மாறுமே தவிர ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள தமிழக வெற்றி கழகம் தற்போதைக்கு வரவே வராது. இந்த கரூர் ஈவெண்ட்டை வச்சு கொஞ்ச நாள் கதை அடிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க மீடியால பேசுவாங்க, யூடியூப்ஸ்ல பேசுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பழையபடி இந்த கூட்டணி போவார்களா மாட்டார்களா, இதனால் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை, இந்த மாதிரியான விவாதங்கள் தான் போயிட்டு இருக்கும். ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள தமிழக வெற்றி கழகம் இப்போதைக்கு வருவதற்கு தயாராகவே இல்லை. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது அதிமுக இந்த பிஜேபி கூட்டணி கூட விஜய் போயிடுவாருன்ற நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காங்கிரஸுமே வந்து பேச்சுவார்த்தைக்கு அவங்களை கூப்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்களும் வெளியே வருது. ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சார் 2 விஷயம் சார். ஒன்று, நீங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள போகாட்டி மக்கள் மத்தியில நீங்க போகவே முடியாட்டி வேற என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ள போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். நீங்க அதுக்கு முன்னாடியே இங்க தமிழக வெற்றி கழகம் துவங்கிய காலத்திலிருந்து ஒரு விஷயம், ஒரு நரேட்டிவ் எப்பயுமே இருந்துச்சு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா கூட்டணிக்கு தானே போவாங்க. கட்சி துவங்கி ஆரம்ப காலத்தில் இவர் வந்து நாம் தமிழர் கூட போயிடுவாரு அப்படின்னு பேசப்பட்டது. சீமான் கூட 2-3 மீட்டிங்ஸ் நடத்தான் பேசப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீட்டிங் கன்ஃபார்மா நடந்துச்சு. விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் பேசிட்டாரு. அதுல என்ன பேசப்பட்டதுங்கிறது அந்த ஃபுல் டீட்டெயில் இல்லாட்டியும் 2 பேர் பேசப்பட்டது. அதுல வந்து அதுக்கு பிறகு என்னாச்சு, இந்த மாநாடு போன வருஷம் அக்டோபர் 20 மாநாடு முடிந்த பிறகு அதிமுகவும் தாரவைக்கும் கூட்டணிக்கு போறாங்க. 60 சீட்டு பேசிட்டாங்க, 80 சீட்டு பேசிட்டாங்க, டெபுட்டி சிஎம் வந்து விஜய் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு சில கட்டுரைகள்லாம் வந்ததை பார்த்தோம். அந்த கட்சியில இந்த தமிழர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 117 116 அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ல போலான்ட்டு அப்படி எல்லாம் பேசப்பட்டது. நீ யாரு சிஎம் கேண்டிடேட், எடப்பாடி பழனிசாமியா விஜயா அப்படிங்கிறது திமிர்த்தனமான சில விஷயங்களும் செய்தார்கள். அதை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுதுதான் பாஜகக்குள்ள என்டிஏக்குள்ள போய் அதிமுக உள்ள போறாங்க. அதற்கு பிறகு இந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஷாக். ஆரம்பத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகம் தோன்றிய நாளிலிருந்தே எந்த ஒரு இடத்துலயும் ரொம்ப கான்பிடென்டா 234 நாங்க தனிச்சு இருப்போம். விஜய் சொல்லியிருந்தாரு, தாவேக தலைமையில தான் கூட்டணி ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு. எங்களை நம்பி வரவங்களுக்கு இது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த பேட்டி வரக்கு முன்னாடி ஒரு 5 இதுவே நான் சீக்கிரமா பார்த்து திருச்சியில பேசுனது, எல்லா இடத்துலயும் பேசுனது, எல்லா இடத்துலயும் ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்டா பேசியிருக்காரு. நான் எப்பொழுது மக்களோடு இருப்பேன், மக்களுக்காக தான் நிற்பேன்.
உண்மையா பேச, உறவா பேச, அது என்னமோ கதையெல்லாம் சொன்னார் மதுரை மாநாட்டுல. ஆனா மக்களோட நிக்கவே இல்ல. அன்னைக்கு ஸ்கிரிப்ட் என்ன குடுத்திருக்காங்களோ அத மட்டும் அவர் செஞ்சுட்டு போயிடுவாரு. அவ்வளவுதான். ஏன் ஐயனாதன் அவரை போய் பார்த்தது பிறகு அவர் சொன்ன விமர்சனம் என்ன? இது வந்து விஜய் பேசுறது என்ன? கண்டிப்பா கூட்டணி தான் சார் நம்ம போறோம். அதுல வந்து எடப்பாடி நம்ம தலைமை ஏத்துட்டு வருவான்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி நடக்கும் ஐயனாதன் ஐயா கேட்டாரு. இல்ல நடக்கும் ஜான் சொல்றாரு. ஆனா உண்மையில என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடியோட தலைமையை ஏத்துட்டு நம்ம போலாம். லாங் டேர்ம்ல அப்படிதான் போலாம். ஏன்னா ஒரு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு செலவு செய்ய விஜய் தயாராக இல்லை. விஜய் வந்து ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலுக்கு நான் செலவு செய்ய மாட்டேன். நான் ஏன் செலவு செய்யணும் அப்படிங்கிறத பாக்குறாரு. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமான செலவு அந்த கேண்டிடேட் பார்த்து சொல்லுங்க. அந்த மாதிரி கேண்டிடேட் பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது வேற வழியில் இல்லாமல் நீங்க வந்து கூட்டணிக்கு போக வரீங்கன்னா இதே மாதிரிதான் கட்சி முடங்கி போயிருக்கிறதுனா ஒவ்வொரு கட்சியும் கூப்பிடதான் செய்வாங்க. வாங்க எங்களுக்கு கூட்டணி சேர்ந்துக்கங்க, வேற வழி இல்ல. நீங்க எப்படி பிரச்சாரத்துக்கு போவீங்க? பிரச்சாரத்துக்கு போனவங்க பெரிய பிரச்சனை ஏற்படும், தள்ளுபடி ஏற்படும். அப்ப எங்க கூட வாங்க அப்படிங்கிறது அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்காவே விஜய் அவர்களே சிபிஐ மேல பதிவு விமர்சனம் வைக்கிறார். அந்த சிபிஐ தான் இன்னைக்கு போய் புர்சியானந்த் போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. மதியழகன் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நிர்மல்குமார் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஒருவேளை இவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் விஜயும் அழைக்கப்படலாம், ஜான் ஆரோக்கியசாமி அழைக்கப்படலாம், ஆதவ அர்ஜுனா அழைக்கப்படலாம். அப்படி அழைக்கப்பட்டால் இது ஒரு அரசியலுக்கு வழிவிடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப நாளைக்கு என்டிஏ வந்து இந்த தாவேக்களை உள்ள இழுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எவ்வளவு தூரம் விஜய் ரெசிஸ்ட் பண்ண முடியும்? மறுபடியும் சொல்றேன், விஜய் வந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி அவர் வந்து சங்கியில வந்து பாஜக போறதுக்காக பண்ணல, பாஜக பீட் அவர் என்னைக்குமே ஏற்றுக்கிட்டது இல்ல. ஆனா எவ்வளவு தூரம் விஜய் ரெசிஸ்ட் பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல அவர் வந்து வழியில வந்து ஆகணும். இல்ல சிபிஐ இந்த வழக்கு வந்து ரொம்ப தீவிரமாயிடும் சொல்லி சொன்னா பாஜக பல மாநிலங்கள்ல ஏற்படுத்த அதே ஃபார்முலாவை இங்க ஏற்படுத்த மாட்டாங்கன்னு நிச்சயம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற காரணத்தினால விஜய் ஒரு பெரிய பிரஷருக்குள்ள போறாரு. கூட்டணிக்குள்ள போயார வேண்டிய பிரஷருக்குள்ள போறாரு. அதை உடைச்சிட்டு நான் தனிச்சுதான் போவேன்னு சொல்லி சொன்னார்னா அது பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் நான் 2-3 காரணம். ஒன்று, அவரை உடைச்சிட்டு வெளியே வந்தாருன்னா பணம் செலவழிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவரை நம்பி கூட்டணிக்கு யாராவது வரப்போகிறார்களா? இப்ப காங்கிரஸ்ல சும்மா பேசுறாங்க சார். நீங்க வந்து அரசு இல்லையா? அது எப்பயுமே யாராவது கூட கூட்டணி போகிறோம் சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. காங்கிரஸ்ல அவ்வளவு ஈஸியா வர மாட்டாங்க. அப்ப காங்கிரஸ் வருவாங்களா? நிச்சயமாக அவர்கள் வரப்போறது கிடையாது. அப்ப இவரோட தலைமையை ஏற்றி யார் வரப்போகிறார்கள்? இவர் எப்படி செலவு செய்வார்? யாராவது கேண்டிடேட்ஸா போடுவாரு? மிக முக்கியமாக 234 தொகுதிகளுக்கும் ஒற்றை முகமாக இருக்கக்கூடிய விஜய் பிரச்சாரத்துக்கு போவாரா? அது ஸ்மூத்தா முடியுமா? ஒரு இவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் இருக்கிற காரணத்தினால் விஜய் அந்த ஆப்ஷனை எடுப்பாருன்னா அது ரொம்ப ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும்.